ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி பலன்கள் பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியானது 11/5/2025 முதல் 26/5/2026 வரை உள்ளது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் 3 பேருமா பேசுகிறோம். அப்போ இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு இப்போது ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. அப்போ அந்த மிதுனத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார்? அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே. 7லேருந்து 8க்கு போயிட்டார். என்ன சாமி ஆரம்பத்திலே அவசரமாக சொல்கிறீங்க? 7லேருந்து 8க்கு கவலையப்பட வேண்டிய தேவையில்லை. அவரோட பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்துக்கு படுது, உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு படுது. இதுவரையிலும் அர்த்தாசிரம சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த அந்த சனி பகவான் மேலேயும் படுது. அப்பா ராசியில் பட்டுச்சு, கொஞ்சம் மூச்சு விட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் விடலாமா? கண்டிப்பாக விடலாம், கவலையப்படாதீங்க விருச்சிக ராசிகளை. கடந்த டிசம்பர் 2023 இந்த அர்த்தாசிரம சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரிலாக்ஸ். சரி சாமி, இது பர்மனெண்ட் ரிலாக்ஸாக இருக்குமா? கண்டிப்பாக பர்மனெண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, குரு மாறுறது அடுத்த வருஷம் 26/5/2025. அர்த்தாசிரம சனி விலகக்கூடியது, நம்மளை பார்க்கக்கூடியது வாக்கியப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாக்கியப்படி மாறக்கூடியது 6/3/2026. அப்போ விடுதலை பர்மனெண்ட்டான விடுதலை கிடைக்குமா? பர்மனெண்ட்டான விடுதலை கிடைக்கும். சரி, இத்தனை நாளாக நான் தூக்கம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையில் பார்க்குறாரு. அப்பாடா, நிம்மதியான தூக்கம், கவலை இல்லை. பொருளாதாரத்தில் தனஸ்தானத்தை வேற அவரே தனக்காரகர், அவரே சதசப்தமும் பார்வை தனக்காரகர் பார்த்துட்டாரு. அப்படி பிச்சுக்கிட்டு கொட்டும் பாருங்க. பைப்பை திறந்தா என்ன எப்படி பிசுறு இல்லாமல் கொட்டுதோ அதே பணம் கொட்டோன்னு கொட்ட போகுது. வாங்கி அனுபவிக்க ரெடியாக இருங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். இப்போ இவர் 5ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் பார்த்தோம். இப்போ 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு. எந்த இடத்த பார்க்குறாரு? உங்களுடைய ராசிகள் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே ராசியில் 4ஆம் இடத்துல சனி பகவான் சப்பளம் போட்டு உட்காந்துருக்கிறாரு. கூடவே யார் உட்காந்துருக்கிறார்? ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு சாயா கிரகம். அவங்களுக்குன்னு தனி இடம் கிடையாது. எந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாங்களோ அந்த வீட்டின் கிரகத்தின் காரகத்துவத்தை எடுத்து செய்ய போகிறாங்க. அப்போ அங்கே 2 சனி பகவானும் சப்பளம் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியே ஏற்பட்ட 2 பேரையும் பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனால என்ன நன்மை கிடைக்க போகுது, இருந்த தீமைகள் எப்படி விலக போகுது அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா? நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அதாவது சனி ஒரு துர்கிரகம், அதை விட மோசமான கிரகம் ராகு. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க. அதுவும் 4ஆம் இடம் அர்த்தாஷ்டமம், 8ல் பாதி அர்த்தாஷ்டமத்தில் இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. குருவினுடைய பார்வை, இந்த சனி கிரகமாக இருக்கட்டும், எந்த துர்கிரகமாக இருக்கட்டும், குருவின் பார்வைக்கும் குருவின் ஆணைக்கும் கட்டுப்பட்டவர்கள். அதனால் பார்த்தீங்களேனால் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய காரணமே அதுதான். எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குருவின் பார்வை இருந்ததுனால் அந்த பிரச்சனைகள் சூரிய ஒளி பனியில் விழுந்துச்சுன்னா அந்த பனி படும் பாடு என்ன இருக்கும், இடம் தெரியாமல் போகக்கூடியதாக போகும். அந்த மாதிரியான விஷயத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அடைவார்கள். இந்த குரு பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் பார்த்தாலேயானால் உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு மறையிறார் அப்படின்னும் பொழுது பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும், பேச்சின் வழியாக பிரச்சனைகள் வரும். அடுத்தது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். புத்திர காரகன் அதாவது தனகாரகன் 2 பேரும் 8ஆம் இடத்துல மறையிறதுனால மறைமுக வருமானங்கள் இருக்கும். இருந்தாலும் பேச்சில் உங்களுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களை ஏப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால், ஏன் நான் நல்லா இல்லைன்னு யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான தகராறுக்குன்னே பேச வருவாங்க. அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றும் நீங்கள் யதார்த்தமாக கேட்கறது போய் பிரச்சனை பார்த்தாக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க கொடுக்குற கம்யூனிகேஷன் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். பிரச்சனை கூடுன்றீங்க. ஆமாம், தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும்.
அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இந்த காலகட்டத்தில் பொறுமை காக்கிறத விட ஒரு மிக சிறந்த உபாயம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் ஆகாமல் பொறுமையாக இருந்து அவங்களே கொள்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம். பணம் வரக்கூடிய காலம். ஐயாவே சொன்னார், எண்ணெய் டின்னிலேருந்து எண்ணெய் கிணத்துலேருந்து எண்ணெய் கொட்டிச்சுன்னா பிசுரே இல்லாமல் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய காலகட்டம். பணம் வர்றதுக்கு நல்லபடியாக இருக்கும். இருந்தாலும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் கெட்டு போகுதுங்க. சுகஸ்தானம் கெட்டு போகிறதுனால பிரச்சனை என்னன்னா உடம்பு வலிக்க உழைச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற இல்லை, அதுக்கு மும்மடங்கு காசு உங்களுக்கு வந்தே தீரும். அது மட்டும் நிச்சயம். ஏன்னா உடல் வலி பொறுத்து கொண்டீர்களேயானால் மும்மடங்கு காசு கண்டிப்பாக வந்தே தீரும். பொருளாதார மேம்பாடு நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாயின் உடல்நிலையில் இவ்வளவு நாள் பின்னடைவு இருந்தது நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் வந்தமாக இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்க்குறார் குரு. வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சரியான நேரம். நிச்சயமாக வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு பிரிந்து வெளிநாடு போய் இந்த ஐடி ப்ரொஃபஷனல், டாக்டரு, அதை தவிர இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பிகர் வால்யூம் வியாபாரம் பண்ணுறவங்க, ரத்த சம்பந்தமான வியாபாரங்கள், அதை தவிர இப்போ இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அவங்க இப்போ ரீசெண்ட், அதாவது இந்த ஷெஃப்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சமையல் கலை வல்லுநர்கள் இவங்கெல்லாம் வெளிநாட்டில் அவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம். அதை தவிர வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பர்மனண்ட் ரெசிடென்ட்ஷிப்பு அது நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு குரு. அதனால் இது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது. ஆனால் என்ன, உங்களுடைய தசாபுக்தி சரியாக இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த தசாபுக்தியில் பிரச்சனைகள் வருமேயானால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல சுப பலன்கள் கொஞ்சம் தடைப்பட்டு போகும். அதனால் இந்த தசாபுக்தி காலங்களில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருந்ததுனால் எந்த கோவிலுக்கு போகலாம் ஐயா, அது மட்டும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பாடம் சொல்லி கொடுத்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுவாமிமலை. அந்த சுவாமிமலைக்கு போய் அந்த முருகனை வழிபட்டுட்டு வரணும். அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் போய் வழிபடுங்க. கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு. சின்ன சந்தேகம் ஐயா, இந்த சுவாமி மலையில் நம்மளுடைய 60 தமிழ் வருஷத்துக்கும் 60 படி இருக்கு. அப்போ அந்த 60 வருஷத்தை நாம் கடந்து போகிற மாதிரி ஐதீகம், அப்படிதானே ஐயா? அது கண்டிப்பாக தமிழ் வருஷம். ஆமாம், தமிழ் வருஷம். அது 60 படியே ஒரு வருஷத்துக்கு ஒரு படி மேனி, 60 வருஷத்துக்கு 60 படி. அந்த 60 வருஷத்து பேரையுமே எழுதியிருக்காங்க. ஆமாம் ஐயா, தமிழ் வருஷம் நமக்கு இப்போ நடக்கிறது 39வது வருஷமா, விசுவாச வருஷமா நடக்குது. ஆமாம், அடுத்த வருஷம் பரவ வருஷம் 40வது வருடம். சரி, அப்போ அந்த 60 வருஷத்துக்கு 60 படி இருக்கிறது போல அதையும் நம்ம கடந்து போய் பண்ணிட்டு வர்றதுனால அது மிக சிறப்பாக இல்லையா? ரொம்ப அதீதமான பலன் கொடுக்கக்கூடிய. கண்டிப்பாக. ரெண்டாவது அங்கே சுவாமி மலையில் வச்சு தான் சிவபெருமானுக்கே அந்த இதை சொல்லி கொடுத்தா, தகப்பனுக்கு பாடம் சொன்ன இடம். ஆமாம், அப்போ அது குருவான ஸ்தலம். அப்போ நீங்கள் திருவள்ளிக்கேணியில் இந்த பார்த்தசாரதி பெருமாள் விஷ்ணு பகவான் ஆனவர் அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுத்த இடம் மாதிரியே அதே சிவபெருமானுக்கு எம்பெருமான் முருகன் உபதேசம் கொடுத்த இடம், அறிவுரை கூறிய இடம். அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான கஷேத்திரம். அப்போ குருங்கிறவரே உபதேசம் கொடுக்குறவர் தான். அப்போ இந்த உபதேசம் பெற்றவரை போய் பார்த்துட்டு வர்றதுனால அவங்களுக்கு நடக்கிற தசா புத்திகளோ நல்ல ஆலயம் சொல்லி இருக்கிறீங்க. ஆமாம், அதாவது 8ஆம் இடத்துல வேற இருக்காரா இல்லையா குரு. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு குருவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பண்ணுனா அதனால மாற்றங்கள் வரும். நல்ல தெளிவான கோயில். அதே போல் இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மடாதிபதிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் போய் வணங்கிட்டு வர்றதுனாலையும் அவங்களுக்கு சிறப்பு பெறும். இதையெல்லாம் காட்டிலும் தான தர்மங்கள் செய்யணும். படிக்கிறதுக்காக அதாவது எதை வேணாலும் படிக்கட்டும், அவங்க அதை படிக்கிறதுக்கான அதுக்கு உண்டான பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட இந்த குரு உங்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிடும். அப்போது எந்த படிப்பு படித்தாலும் அதை எங்கே போய் படித்தாலும் அதுக்கு உண்டான உபகரணங்கள், அதுக்கு வேண்டிய சாதனங்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை பயக்கும். அப்போது நீங்கள் சுவாமி மலை போய் வணங்கணும், இந்த இதையும் கொடுக்கணும், தான தர்மங்களும் பண்ணணும். அதனால் சிறப்படைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்புறம் ஐயா நீங்கள் ஐயா இப்போ இதில் சுவாமிமலையில் குருவுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமை போகணுமா இல்லை முருகனுக்கு உகந்தான செவ்வாய்க்கிழமை? 2 நாள்லையுமே போயிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமையும் போகலாம், வியாழக்கிழமை இன்னைக்கும் போகலாம். அப்படிங்கிறது அதாவது செவ்வாயினுடைய ராசிங்கிறதுனாலையும் இது குருவினுடைய பெயர்ச்சிங்கிறதுனால இந்த 2 ராசிகளுக்கும் ஏற்று செய்யலாம். அதானே ஐயா? ஆமாம், விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயோடது. ஆமாம், அது இப்போ செவ்வாய்க்கிழமை என்னைக்கு போய் சொல்கிறோம். இப்போ குருவுக்காக வந்து பாடம் சொல்லி கொடுத்த இடம்னு சொல்கிறோம். இப்போ வியாழக்கிழமை குருனா இப்போ செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் போகலான்னு முதல்ல சொன்னோம். 2 நாள் ரொம்ப வசந்த நாள். கண்டிப்பாக. சரி ஐயா, இப்போ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன கொஞ்சம் பட்டியலிட முடியுமா? ஐயா, அற்புதமாக கேட்குறீங்க. அதாவது ஒரு ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பண மழை கொட்டக்கூடிய காலகட்டம், தொழிலில் நல்ல ஏற்றம், உடல் வேலைகள் வலிமையான வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம், பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது, தூக்கம் நல்லபடியாக இருக்கும், வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பிரயாணம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு, ரேஸு லாட்ரி, அதை தவிர ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர திடீர்னு லக்கி ப்ரைஸ், ஏதோ ஒன்று எதிர்பாராத இடத்துலேருந்து இன்சூரன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுவும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் அது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு இந்த பலன்கள், கம்மியான பலன்கள்லாம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த 2 விஷயம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளில் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு 75% பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.